என்னம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சேம்மா. இந்த காட்டுக்குள்ளே தாண்டி எப்படிம்மா வீட்டுக்கு போகிறது? பேசாமல் இங்கேயே நைட் தங்கிடுவோமா? சரிங்கப்பா, இங்கேயே தங்கிடலாம்ப்பா. ஆமாப்பா, அது வேறு திருட்டு பசங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையாயிரும்ப்பா. எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு காலைல போயிடலாம்ப்பா. அதனால தான் சொன்னேன், சீக்கிரமே வந்துருங்கப்பான்னு சொன்னேன். நீங்கள் தான் லேட் ஆகிட்டீங்கப்பா. என்னம்மா செய்கிறது, என் தொழில் அப்படிவா. நான் வியாபாரத்தில் முடிச்சு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேம்மா. முதலே தெரிஞ்சிருந்தேன், இவ்வளோ நேரம் ஆகும் தெரிஞ்சிருந்தேன், பேசாமல் அங்கேயும் ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து கூட வந்துருக்கலாமேம்மா. அப்போ அப்படியே படுத்து தூங்குங்கப்பா. ஏன் இது புதுசாக நம்ம கோடத்தில் ஒரு பொண்ணு படுத்திருக்கு? இது யாரு? ஒரு கடா மாட மாதிரி ஒருத்தன் படுத்திருக்கியா குண்டே? ஏய் குண்டா, எந்திரடா எந்திரடா, நான் பேசுறது கேட்குறதாடா? என்னடா இங்கே வந்து படுத்திருக்க இடத்துல? யாரோ பேசுன மாதிரி காதில் கேட்டுச்சு. யாரா இருக்கும்? சரி, பிரம்மையா இருக்கும். அசந்து தூங்குவோம். ஒரே கலப்பா இருக்கு நடந்து வந்தேன். டேய் குண்டா, நான் நிற்கிறது தெரியலையா? நீயா முழிச்சுக்கிற, அப்புறம் நீயா பேசிக்கிட்டு நீயா தூங்குறியடா? எந்திரடா, இடத்த விடுறா. அது ஏன் இடடா? நான் படுக்க. எந்திரடா, நீ எந்திரிக்கிறியா இல்லைடா உன் பொண்ணு கூட போய் படுக்கவாடா? ஏய் பொண்ணே, உனக்காவது நான் தெரிகிறேன். நான் நிற்கிறேன் பாரு உன் பக்கத்தில். தெரியுதா இல்லையா? உங்கள் அப்பா நல்லா புரட்ட விட்டு தூங்குறியா? நீயாவது எந்திரி மோல. உங்கள் அப்பா அந்த இடத்த விட சொல்லு, நான் படுத்து தூங்க. அப்பா அப்பா, யாரோ பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்குதாப்பா? அட முட்டா கழுவிங்களா, உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்க. தெரியலையா உங்களுக்கு நான் நிற்கிறது? ஆமாம்மா, அப்போ வந்து தான் எனக்கும் கேட்குது. அதான் முழிச்சு பார்க்குறேன். ஆனால் யாருமே இல்லையேம்மா. நம்ம பிரம்மம்மா, நம்ம புதுசாக அந்த இடத்துல வந்து தூங்குறனால அப்படி கேட்குது. நீ கண்ணை மூடி தூங்குமா. சரிப்பா. அட குண்டா பயலே, என் இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டதும் இல்லாமல் நான் நிற்கிறேன் தெரியாமல் யாருமே இல்லை நான் சொல்கிறேன். சரிடா, பொழுது விடியட்டும்டா, உங்கள் ரெண்டேத்தையும் வச்சுக்கிறேன்டா. இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு என் தூக்கம் கெட்டு போச்சு இந்த 2 பேர்னாலையும். நம்மளும் படப்பா இப்படி. அடையே தள்ளிப்பறி, நானும் பார்ப்பேன். அடையே புல்டா சரம் ஓட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டி இந்த குரட்டை விட்டா உனையெல்லாம் எவடி கட்டுவியா? உன் புருஷன் முதல்ல உன் கூட இருப்பாங்க. அடி பேயாரே இருக்க முடியல. ஏண்டி மெதுவாக தூங்குடி. அட கர்மம் பாடா, இவன் விடுற புரட்டில் என்னால் தூக்கமே முடியல. நீ என்ன செய்ய? விடிய எந்திரிச்சு உட்கார வேண்டியது. நீ விடுற புரட்ட சத்தத்தில் நான் பறந்துகிட்டு இருக்கேன்டி, முன்னாடி பின்னாடியா. பாருடி, என் தூக்கமும் கெட்டு போச்சு. நீ பார்த்தா பாவமாலே அடி. பொண்ணு பொட்டா சொல்றா, அங்கிட்ட அப்பே லாரி விட்டு அந்த 2 சத்தத்துக்குலாம் எங்க தூங்க முடியும்? அம்மா எந்திரிமா, பொழுது விடிஞ்சிச்சு போல. எந்திரி, நல்லா தூங்கிட்டோம்மா. ஆமாடா குண்டா, உனக்கு பொழுது விடிஞ்சு போச்சுடா. எனக்கு தாண்டா பொழுது விடியாமையே போச்சு. ஏண்டா நைட்டெல்லாம் 2 பேர் குரட்ட சத்தத்தை விட்டு நைட்டெல்லாம் ஒரு பேய் அழுக வச்சுட்டீங்களாடா. இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாதுடா. ஏண்டா உன் பொண்ணு என்னடா அசையாம கிடக்கா? அப்பா நைட்டு ரொம்ப தூங்கிட்டேப்பா. நீ எப்படி பார்த்தோங்க? முடிச்சிருந்தியாப்பா? ஆமாடி, உங்க அப்பே நைட்டு பூரா முடிச்சிருந்து ஒரு காவை காத்துட்டு இருந்தேன். அடியே போடி. ஏண்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு பேய் தூங்க விடாம ஆகிவிட்டீங்களேடி. கிளம்புடி மோட இடத்த விட்டு. சரிம்மா வாம்மா, இப்படியே மெதுவாக நடைய கட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்மா. மெதுவாக வாம்மா, கண்ணு முன்னெல்லாம் கிடக்கும், பார்த்து வா. அட்டே எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? ஒரு நாள் முழுக்க நீங்கள் யாருடா என்னை தூங்க விடாம நைட்டெல்லாம் எனக்கு
கோரிக்கையை கொடுத்தவங்க நீங்கள் பாட்டுக்கு முடிஞ்சது எழுதி போகிறீங்க. எனக்கு என்னடா பதில் சொல்லிட்டு போங்கடா. ஆஹா, நான் பேசுனது அந்த பொண்ணுக்கு அதில் கேட்டுச்சு போல. பரவாயில்ல, என்னம்மா சொல்ல வர்றாளே, என்ன சொல்ல வர்றா? அப்பா நைட்டுப்பா ஒரு கண்ணு உருண்டை கண்ணுப்பா விளையாட எடுத்து வச்சேன்ப்பா. எங்கே வச்சேன்னு தெரியல, இருப்பா தேடி எடுத்துட்டு வரேன். நல்லா தேடி எடுத்துட்டு வாமா. அடி பீக்கச்சிருக்கி, அப்படி ஏன் பேச கேட்டு வண்டியாடி? ஏண்டி ஒரு இத்தனோடு கண்ணை தேடவா வந்தீங்க? சரி வாப்பா கிளம்பலாம். ஏன் ஆட்டாடி ஒரு புரட்ட சத்தத்தால ஒரு போயவே தூங்குடாம ஆக்கிட்டாங்க. அப்போ கொரட்டை சத்தம் நம்மளை விட மோசமானது போல. மக்களே, மனைவிமார்களே, கொரட்டை விடாம தூங்குங்க. அப்பதான் உங்க பக்கத்துல இருக்க புருஷங்க நிம்மதியா தூங்க முடியும். புருஷங்களே, கொரட்டை விடாம தூங்குங்க. அப்பதான் உங்க பக்கத்துல இருக்க மனைவிமார்கள் நிம்மதியா தூங்குவாங்க. இது இந்த பேயோட அட்வைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது. அந்த நல்ல மனசுக்காக தான் சொல்றேன். என்னுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. சரி, நைட்டெல்லாம் தூங்காம வந்து டயர்டாயிடுச்சு. தூங்குவோம். இப்ப நமக்கு என்ன வேலையா வெட்டியா? பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கா, நம்ம வாட்டு தூங்குவோம். கேட்க பார்க்க யார் இருக்கா? என்ன இந்த 2 பேரோட பழக்கம் நமக்கு ஒட்டிக்கிருச்சோ? நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கடைசி நம்ம கொரட்டை விடுறாமே. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இதுதான் ஐயா ஊருக்கெல்லாம் ஒரு உபதேசம், நமக்கு ஒரு உபதேசங்கிறது பழமொழி. ஆமா, இந்த பழமொழியை சொன்னது அதையா இல்ல பெரியாரா? சரி, யாரோ சொன்னா சொல்லிட்டு போகட்டும். எல்லா நல்ல சொல்லியிருப்பாங்க, கெட்டு போவா சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் கொரட்டை விடாம தூங்க மக்களே. எப்பா வாப்பா, என் காலில் இருக்க கம்மல் கீழே விழுந்துருக்கு போலப்பா. நைட்டெல்லாம் இருப்பா தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டேன்னு ஒரு லெசனே மக்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேனேடி. ஒரு தத்துவத்தை சொல்லி இப்பதான் முடிச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டியாடி. ஏண்டி இந்த கொரட்டையை விட்டு பவல்ல என்னை தூட மாக்கவா? மரியாதை அப்ப நீங்க காட்ட காலி வேண்டீங்களா இல்ல நான் காலி வேணவாடி? அப்பா 10 ரூபா தோடு வேலைப்பா, போனா போட்டுப்பா, விடுப்பா, பாப்பா போனா. அப்பாடி போயிட்டா. ஆத்தாடி, இந்த 2 பேரும் சேர்ந்து பேய்க்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுட்டாங்களே. சரி மக்களே, அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்க வாரேன்.